சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவருடைய சாதி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் வந்து தேர்ச்சி பெற்று வராங்க. பரம்பரையாக அந்த வார்த்தையை கவனிங்க. குறிப்பாக வந்து பிராமணர்கள் மட்டுமே வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்களும் சரி அல்லது பட்டியல் வகுப்பத்தை சார்ந்தவங்களும் கேட்டால் விரல் விட்டு கூட எண்ண முடியாது. மிக 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 சொற்பமான எண்ணிக்கையில் தான் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தே இது வந்து இப்படி தான் இருக்குது. எளிதாசியே வந்து சாதாரண வந்து வீட்டு பிள்ளைகள் படிச்சிட முடியாது. அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு படித்தாங்க வந்தாங்கன்னு கூட சொல்லுவீங்க. இது சப்பக்கட்டு தான் அது, சரிங்களா? நீங்கள் ஏன் அதை தனியாக வச்சுருக்கிறீங்க? இந்த யூனிவர்சிட்டியோட லிங்க் பண்ணுங்கள். அண்ணன் பேசுறது 100% சரி. இது வேற எந்த தலைவரும் இந்த வரைக்கும் இந்த விஷயத்தை பேசுனதே இல்லை. எந்த தலைவரும் பேசுறது கிடையாது. இந்த விஷயத்தை இந்த மேடையில் விட வந்து பாராளுமன்றத்தை பேசியிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆதிக்க சக்திகள் வந்து குரல் கொடுத்து அந்த பேச்சை தடுத்திருப்பாங்கன்றது என்னுடைய பார்வை. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திருமிகு சேகவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திய வணிகவியல் பட்டதாரிகள் சங்கத்தினுடைய சமூக நீதி குரல் அப்படிங்கிற ஒரு விழாவை நடத்தியிருக்கிறாங்க. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எம்பி திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிப்பில் வந்து பெரும்பாலும் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் தான் படிக்கக்கூடிய நிலைமை இருக்குது, சாதிய ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. எந்த சமூகத்தினுடைய ஆதிக்கம் இதில் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. இல்லை, முதல்ல அண்ணன் திருமா வந்து இந்த பேச்சை பேசினா இல்லையா, இந்த பேச்சை இங்கே பேசாமல் இங்கே பேசுறது வரவேற்கக்கூடியது, 100% வரவேற்கக்கூடியது. இது வந்து பேச வேண்டியது, எப்போவோ பேச வேண்டியது. இதை வந்து இது ஒரு இந்த விழா மேடை வந்து ஒரு வேளை வந்து அதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கலாம். ஆனால் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை வந்து உண்மைதானா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்ற அந்த படிப்பு, இந்த பட்டய கணக்கியல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த படிப்பு 5 ஆண்டு காலம் படிப்பு. அந்த படிப்பு வந்து உண்மையிலே வந்து இவர் சொல்லக்கூடியது உண்மைதானா? இது வந்து ஒரு உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே தான் இதை பயன்படுத்திக்கிறாங்களா, மற்ற பிரிவினருக்கெல்லாம் இது பயன்படலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆய்வு செய்தீங்கன்னா ஒரு ஆர்டிஐ போட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா அது. ஆனால் அதுக்கு வந்து பதில் வராது. இந்த கடந்த வந்து ஒரு 10 ஆண்டு காலம் அல்லது 20 ஆண்டு காலம் அல்லது 30 ஆண்டு காலம் அல்லது ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் இந்த படிப்பு இருக்க தான் செய்யுது. இந்த பட்டய கணக்கியல்றது நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் கேட்டிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டிஐலே போட்டு லிஸ்ட்டு கேட்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவருடைய சாதி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அண்ணன் பேசுகிறது எவ்வளோ வந்து சரியானது, 100% சரி. இது வேறு எந்த தலைவரும் இந்த வரைக்கும் இந்த விஷயத்தை பேசுகிறதே இல்லை. எந்த தலைவரும் பேசுகிறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் வந்து தேர்ச்சி பெற்று வராங்க. பரம்பரையாக அந்த வார்த்தையை கவனிங்க. அண்ணன் சொல்கிறது வெறும் வந்து குறிப்பிட்ட உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே சொல்லலை, அதுலேயும் பரம்பரையாக அவங்க தான் வந்து தேர்ச்சி பெற்று வராங்க அப்படின்னு சொல்கிறது 100% வந்து புலப்படும். நீங்கள் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நீங்கள் கேட்டாலே வந்து வந்துடும். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திருமா வந்து முதல் பேச்சு, அதாவது பாராளுமன்றத்தில் வந்து முதல் 2009 தேர்வு செஞ்சு வந்து இவர் பாராளுமன்றத்துக்குள்ளே போகும்போது அவர் பேசின கன்னி பேச்சு வந்து மனிதனுடைய மலத்தை வந்து மனிதனே வந்து சுமக்கிறதுக்கு வந்து தடை வேணும்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இந்த துப்புரவு பணியாளர் செய்கிறாங்க இல்லையா சார், அதுதான் சொல்கிறார் அவர் கேட்டினா, மனிதனுடைய மலத்தை மனிதனே வந்து அள்ளக்கூடிய அந்த இதுக்கு வந்து தடை வேணும், அந்த வேலையை வந்து செய்யக்கூடாது, அது வேறு எந்திரங்களோ இல்லை வேறு மாற்று வழிகளை கையாளணும், வந்து மனிதனுடைய மலத்தை மனிதனே வந்து அள்ளக்கூடிய அந்த இதுக்கு வந்து முறைக்கு வந்து தடை வேணும்னு கேட்குறாரு. தான் அண்ணன் திருமாவுடைய கன்னி பேச்சு, பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு கன்னி பேச்சு, முதல் பேச்சு. கன்னி பேச்சுனா முதல் பேச்சு. அதுக்கு பிறகு எண்ணற்ற பேச்சுகள் இருக்கிறாரு. இந்த விஷயத்தை இந்த மேடையில் விட வந்து பாராளுமன்றத்தை பேசியிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆதிக்க சக்திகள் வந்து குரல் கொடுத்து அந்த பேச்சை தடுத்திருப்பாங்கன்றது என்னுடைய பார்வை இருக்குது. நான் அப்படி நினைக்கிறேன்.
ஆனால் இதை வந்து எங்கேயோ ஒரு மூலையில் வந்து, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதி பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் வந்து வேறு எந்த தலைவராவது பேசியிருக்காங்களா இந்த விஷயத்தைன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. உறுதியாக சொல்ல முடியும். வேறு எந்த தலைவரும் இதுவரைக்கும் இந்த விஷயத்தை எடுத்து பேசுனதே கிடையாது. இது உண்மை. குறிப்பாக உயர்நிலை சமூகம்னா உங்களுக்கு தெரியும். உயர்நிலை சமூகன்றது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பிராமணர்கள் உட்பட ஒரு சில சமூகன்றது உயர்நிலை சமூகம். அவங்க மட்டும்தான் இதில் வந்து, அதுவும் குறிப்பாக வந்து பிராமணர்கள் மட்டுமே வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து கேட்டால் மற்ற வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை சாதியை சார்ந்தவங்களும் வந்து இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்களும் சரி, அல்லது பட்டியல் வகுப்பத்தை சார்ந்தவங்களும் கேட்டால் விரல் விட்டு கூட எண்ண முடியாது. மிக மிக சொற்பமான எண்ணிக்கையில் தான் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபில்டர்னு இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஃபில்டர். சிபிடின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த படிப்புக்கே நீங்கள் செலக்ட் ஆக முடியும். சிபிடிலே உங்களை காலி பண்ணுறோம். சிபிடின்ற ஒரு முதல் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நுழைவேன். நீங்கள் கேட்டுக்குள்ளே உள்ளே விட்டால் தானே நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்லாம் போவீங்க. முதல்ல சிபிடிலே உங்களை காலி பண்ணு. அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்று நீங்கள் வந்து உள்ளே போனாலும் கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதில் காலி ஆகிடுங்க. இந்த விட்டாலாச்சாரியர் படம் பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜாவை காப்பாற்றணும்னு சொன்னால் ஒரு என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு முத்துக்கள் இருக்கும். அந்த முத்துக்கள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 7 கடல் தாண்டணும். அவ்வளோதானா? 7 கடல் தான். அப்புறம் 7 மலையை தாண்டணும். அப்புறம் 7 வனத்தை தாண்டணும். அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே வந்து போனீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிங்கன்னா அவ்வளோ எளிதாக போக முடியாது. ஒரு அரக்கன் வந்து தடுப்பான். அந்த அரக்கனை வந்து காலி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதவு திறக்கும். அந்த கதவை தாண்டி போகும்போது கேட்டால் பாம்புகள் வரும். பாம்புகள்லாம் நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னு கேட்டால் முதலைகள் வரும். முதலைகள்லாம் தாண்டி போட வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 அரக்கர்கள் திடீர்னு உள்ளே நுழைஞ்சி சண்டை போடும். அவங்கள வந்து காலி பண்ணும். அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னு கேட்டால் வந்து ஒரு பெரிய வந்து சாமி சிலை இருக்கும். அந்த சாமி சிலை வந்து கேட்டால் வாயை திறக்கும். அதுக்குள்ளே நுழையணும். அதுக்குள்ளே போனீங்கன்னு கேட்டால் வந்து ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே நுழைங்கன்னா படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுக்குள்ளே கீழே போனீங்கன்னாக்கா ஒரு வந்து ஒரு குடுவை இருக்கும். அந்த குடுவைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூடி இருக்கும். அந்த மூடியை திறந்தீங்க கேட்டால் அதில் ஒரு சீசா இருக்கும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் 2 வண்டு இருக்கும். அந்த 2 வண்டையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொண்ட பிறகு அந்த இடத்துல புஷ்வானம் மாதிரி ஒன்று வெடிக்கும். அந்த புஷ்வானம் மாதிரி வெடிச்ச கேட்டால் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 முத்துக்கள் வரும். அந்த முத்துக்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ராஜா கிட்ட கொண்டு வந்து நீங்கள் வந்து சேர்த்தீங்கன்னா அதில் உயிர் இருக்குன்ற மாதிரி இருக்கும். இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமியாருடைய வந்து உயிர் அதில் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து கீழே போட்டு உடச்சி தூளாக்கிட்டிங்கன்னா சாமியார் செத்து போயிடுவார். இல்லை அதில் வண்டு இருக்கும். அந்த வண்டு காலி பண்ணிட்டீங்கன்னா சாமியார் செத்து. இப்படி விட்டாலாச்சாரியர் படம் பார்த்திங்கன்னா நிறைய இப்படி இருக்கும். மாயாவி அது நிறைய படங்கள் இருக்குது. விட்டாலாச்சாரியர் படம் நீங்கள் தெரியுமா? விட்டாலாச்சாரியர் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? விட்டாலாச்சாரியர் படம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். பல வந்து இந்த மாதிரி வந்து பேய் கதைகள், இந்த மாதிரியான ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கதைகள், அதில் ராஜாவோடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடக்கூடிய வந்து மகன், இப்படி வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி 7 வனம் தாண்டி அதுக்கப்புறம் குகையை தாண்டி முதலையை தாண்டி பாம்பை தாண்டி அதை தாண்டி இப்படி தான் வந்து இந்த கணக்கியல் இந்த வந்து பட்டய கணக்கியல்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்றது அப்படி தான் இருக்குது. இந்த சிஏன்றது அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன டியூஷன் அது இது என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் ஃபில்டர் ஆகிடுவீங்க. அதனால் பல பேர் வந்து விண்ணப்பிக்கிறதே இல்லை. பா இதை போட்டாலும் கூட நம்ம வர முடியாதுப்பா அப்படின்றது வந்து ஆரம்பமே நமக்கு சோர்வை தந்துடும். அந்த விஷயத்தை வந்து அண்ணன் திரும்ப வந்து அதை எடுத்து பேசியிருக்கிறாரு. அதை வந்து என்ன சொல்யூஷன் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து யூனிவர்சிட்டியில் சேர்க்கணுங்கிறார். அதை யூனிவர்சிட்டியில் சேர்த்து சமூக நீதி அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு வேணுன்றதை வந்து கேட்டார். ஏன்னா அங்கே வந்து அது செல்லுபடி ஆகலை. அப்போது வந்து கேட்டால் இது வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டி கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் குரலாக அதை ஒழிச்சிருக்கிறாரு. காலம் இருக்குது. அடுத்தடுத்து நீதிமன்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல வழக்குகள் போகுது. இதில் யாராவது நீதிமன்றத்துக்கு இதை ஒரு வழக்காக கூட கொண்டு போய் வந்து கூட சேர்த்து வந்து கேட்டினா வந்து ஏன் இதை தனியாக அப்படி வச்சுருக்கணும், சிஏவை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூனிவர்சிட்டியில் கூட சேர்த்துருக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு முடிவு. நல்ல ஒரு விஷயத்தை வந்து அண்ணன் வந்து பேசியிருக்கிறாரு. எவ்வளோ வந்து இந்த சமூகத்துக்காக வந்து உழைத்த மனிதர்.
அண்ணன் திருமா இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இந்த இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்ற அந்த படிப்பு வந்து கனவாகவே போகக்கூடிய பல இளைஞர்கள் இருக்கிறாங்க. அது ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கட்டும், இடைநிலை சமூகமாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகமே வந்து இதை வந்து பரம்பரையாகவே இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ற வந்து அந்த படிப்பை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சாதகமாக போயிட்டுருக்குன்றத அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார். அது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு பேச்சு. சரி, இது மாதிரி பல்வேறு துறைகள்லையுமே அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சில இடத்துல இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐஐடி கேம்பஸில் பேராசிரியர்களாக ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்களே இடம்பெற முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது மாதிரி தானே இருக்குது நடைமுறையில். இது வந்து காலங்காலமாக இன்றைக்கி இல்லை சார். இது இந்த பிஜேபி அரசுன்றது நம்ம அப்படி மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற இது வந்து இந்த பட்டய கணக்கியல்ன்றது, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த சிஏ படிப்புன்றது வந்து ஏதோ பிஜேபி அரசு கிடையாது. இது காங்கிரஸ் அரசுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன், 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது வந்து இப்படி தான் இருக்குது. எளிதாக சிஏ வந்து சாதாரண வந்து வீட்டு பிள்ளைகள் படிச்சிட முடியாது. இது ஏதோ சாதி சாயத்தை பூசத்தான் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அடிப்படை உண்மையாக அதுதான். நீங்கள் வேணால் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு கூட நீங்கள் அதை வாங்க முடிஞ்சதுன்னா க்ளீனாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். இந்த குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் இதை வந்து பயன்படுத்திக்குது. அது மாதிரி இது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, இன்னும் பல துறைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகமே வந்து அதை பலனடைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கே சமூக நீதி இருக்குது? அதனால தான் இவர் சொல்கிறது வந்து அந்த சிஏவும் வந்து கொண்டு போய் யூனிவர்சிட்டியில் வந்து தொடர்பு வந்து லிங்க் பண்ணணும். அப்போ சமூக நீதி அடிப்படையில் வந்து அந்த இடஒதுக்கீடுகள்ன்றது கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகமே அதை வந்து பயன்படுத்திக்க முடியாது. இது மாதிரி பல நிறுவனங்கள் கூட பரம்பரையாக வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கே வந்து இந்த வாய்ப்பை வழங்குறதுலாம் இருக்க தான் செய்யுது. அது மெல்ல மெல்ல அதெல்லாம் மாறிடுச்சு. பட் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் இந்த சிஏன்றது மட்டும் வந்து அப்படியே இருக்குது. இதை வந்து பேசுகிறதுக்கு வந்து யாரும் வந்து இல்லை. இதை வந்து அண்ணன் திரும்ப வந்து பேசியிருக்காரு. இது ஒரு நல்ல துவக்கமாக கூட இருக்கலாம். இன்றைக்கி ஒருத்தர் பேசியிருக்காரு. இந்த குரல் வந்து அடுத்தடுத்து வந்து நீதிமன்றங்களை ஒழிக்கலாம், பாராளுமன்றங்களை ஒழிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நம்ம வந்து எதையும் சந்தேக கண்ணோடு சொல்லலை. நீங்கள் ஏன் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் ஏன் அதை யோசிக்கக்கூடாது? நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கூட படித்து கூட வந்துருக்கட்டும்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி தான் நீங்கள் வாதிடப்படும். அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு படித்தாங்க வந்தாங்கன்னு கூட சொல்லுவீங்க. இது சப்பக்கட்டு தான் அது, சரிங்களா? ஆனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் ஏன் அதை தனியாக வச்சுருக்கிறீங்க? இந்த யூனிவர்சிட்டியோட லிங்க் பண்ணுங்கள். அதனால் என்ன பாதகம்? எல்லா கல்வியும் அங்கே அப்படி இருக்கும்போது இதை மட்டும் ஏன் தனியாக வச்சுருக்கீங்க? நியாயமான வந்து அண்ணன் திரும்ப பேசுறது நியாயமான பேச்சு. இது வேறு யாரும் எந்த தலைவரும் இது வரைக்கும் பேசலை. எல்லோரும் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பிஜேபிக்கு எதிரான பேச்சு அல்ல, காங்கிரஸுக்கு எதிரான பேச்சு அல்ல, அனைத்து மக்களுக்குமான ஒரு பேச்சு. கடந்த காலத்தில் இது வந்து இந்த முறை வந்து அப்படியே பின்பற்றப்படுது. எத்தனை ஆட்சி மாறினாலும் இது வந்து ஒரு தனி நிர்வாகமாக இது இருக்குது. இது வந்து முழுக்க ஒரு குறிப்பிட்ட உயர்நிலை சமூகத்துக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்வி வழங்க இந்த பட்டய கணக்கியல் கல்வியை வந்து வழங்குற மாதிரி ஒரு முறை இருக்குது. இந்த முறை தான் வந்து இங்கே பிரச்சனை, கட்சி பிரச்சனை கிடையாதுங்க. ஏன் இந்த முறை வந்து இப்படி இருக்குது? ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு துறையை மட்டும் வந்து ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க வந்து இதை எப்படி அனுபவிக்கிறாங்க? அனுபவிக்கிறது தான் நம்ம சொல்ல முடியாது, இல்லை பயன்படுத்திக்கிறோம், எப்படி வேணால் சொல்லுங்கள். அவங்க மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குது, ஏன் மற்றவங்க அது கிடைக்கல? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு முறை வந்து திருத்த முறைன்றது யார் பண்ணுறாங்க? சிபிடி நுழைவுத் தேர்வுக்கே உள்ள நுழைய முடியாது சார், அவ்வளோ கடினமாக இருக்கும். அப்போ வந்து எங்கே கோளாறு இருக்குது? அதை வந்து பேசணும்ல, யாரோ ஒருத்தர் பேசணும்ல சார். யாருமே பேசலாம். அப்போ யார் தான் பேசுகிறது இதை பற்றி? இது காலகாலமாக நடக்கிற விஷயந்தான். வெட்ட வெளிப்படையாக இதை யாருமே பேசலப்பா அப்படின்னு நானே நினச்சிட்டு இருந்தேன், எந்த அரசியல் கட்சி தலைவர்னா. ஆனால் அண்ணன் திரும்ப இதை முதல் தடவை பேச பளிச்சுன்னு என் கண்ணில் போட்டுச்சு. சரி, நல்ல விஷயத்தை பேசியிருக்காரு, நல்ல துவக்கம் அப்படின்னு தான் நான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.